விஜயை மீண்டும் சீண்டிய சீமான். திருடிச் சென்றதை திருப்பி தரும் மக்கள். வடசென்னை யூனிவர்சில் சாய் பல்லவி. நடிகர் விஜய் ஆண்டனி 4 நாட்கள் கோமாவில் இருந்தார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தொடர்ச்சியாக விஜயின் அரசியல் செயல்பாடுகளை சீமான் விமர்சித்து வருகிறார். அந்த வகையில் விஜய் மக்களை சந்திக்கும் பயணத்தையும் சாடியுள்ளார். அவர் மக்களை சந்திப்பது என்பது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது துணை நிற்பதுதான் என அவர் கூறியுள்ளார். ரோட் ஷோ சென்று வெறுமனே கை காட்டுவது மக்களை சந்திப்பது இல்லை என்றும், இது வேட்டையாடும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்டும் சிங்கம் எனவும் கிண்டல் அடித்துள்ளார் சீமான். நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்தது. இதை பயன்படுத்தி போராட்டக்காரர்களும் பொதுமக்களும் கடைகளுக்குள் நுழைந்து கையில் அகப்பட்டதை எல்லாம் எடுத்துச் சென்றனர். இந்த செய்தி பரவியதால் போராட்டத்தை பலரும் விமர்சித்தனர். இந்த நிலையில் எடுத்துச் சென்ற பொருட்களை மீண்டும் ஒப்படைத்து ஜென்ஸ் போராட்டக்காரர்களை தவறா நினைக்காதீங்க, நாங்க வேற மாதிரி என்று அவர்கள் கூறுகின்றனர். எஸ்டிஆர் வெற்றிமாறன் திரைப்படம் கைவிடப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அப்படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க உள்ளதாக தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார். வடசென்னை யூனிவர்சில் உருவாகும் இந்த படத்தில் எஸ்டிஆருக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க உள்ளார். சிம்புவுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே வெற்றிமாறன் இயக்கத்தில் பாவகதைகள் வெப் தொடரில் சாய் பல்லவி நடித்திருந்தார். எஸ்டிஆர் சாய் பல்லவி காம்போ எப்படி இருக்கும்? பிரபல நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி விபத்தில் சிக்கி 4 நாட்கள் கோமாவில் இருந்ததாக அவரது நண்பரும் இயக்குனருமான ஆண்ட்ரூ லூயிஸ் தெரிவித்துள்ளார். விஜய் ஆண்டனியின் 25வது படமான சக்தி திருமகன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட அந்த விபத்துக்கு பிறகு கடின உழைப்பால் இந்த நிலையை அவர் அடைந்துள்ளதாக உணர்ச்சி பொங்க தெரிவித்துள்ளார். கடின முயற்சிக்கு இதுவும் ஒரு உதாரணம்.